இது என்னடா ஆச்சரியமாகுதா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? அதான் இங்க பாக்குறல்ல, இத சாப்பிட்டா மூக்கு சிந்தாயிடும். உண்மையாடா சொல்றீங்க? உன் மூக்கு மேல சத்தியமா சொல்றோம், உண்மை உண்மை உண்மை. நீ நம்பலன்னா ஒரே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாரு, மறுபடி நாள் கம்மி ஆகணும்னா பாரு. நிஜமாவோட மூக்கு சின்னதாவா? மூக்கு மேல சத்தியம் பண்ணிட்டாங்க, இது மேல சத்தியம் பண்ணணுமா? அடடா, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகுது. எவ்வளவு இந்த பழம்? மூக்கு மூளைக்கு பக்கத்துல இருக்கிறது. பக்கத்துல எங்கடா இருக்குதா? தள்ளிதானே இருக்குதா? கூட கூட பேசினா மூக்கை கம்மி பண்ணிட்டு நாக்கு வளர்த்து விட்டுருவோம். ஏப்பா அப்படி எதனா பண்ணி விட்டுறாதீங்கடா. ஏப்பா மேஸ்திரியா, ஒன்னே இல்ல, ஒரு 1000 ரூபாய் கொடு, நான் உனக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்றேன். நீ சாப்பிடு, உன் மூக்கு சின்னது ஆகலாம் பாரு. அப்படி சின்னது ஆகலன்னு வச்சுக்க, எங்க அப்பா வீட்டுல இருப்பாரு, எங்க அப்பா கிட்ட வந்து கேளு. கரெக்டா சொல்றா மாப்பிள, அந்த காது மூஞ்சின கோத்து விட்டாதான் கரெக்டா இருக்கும். அது கரெக்டா ஆயிடும்டா, அதனாலதானே சொல்றேன். உங்க அப்பனும் நம்ப மாட்டான், உன்னை நம்புறேன். இந்த இன்னைக்கு வாங்கி வந்த கூலி அப்படியே தரேன். மாப்பிள்ள, நம்ம மேஸ்திரிக்கு மூக்கு நாயில இருந்து சின்னதாயிட போகுது. ஆயிடும். குடுப்பா பழத்தா. கண்ணை மூடிக்கினே, மூக்கு நமக்குன்னு வேண்டுனா அதுக்குள்ள நாங்க அறுத்துடுறோம். மூக்கு நமகவா? மூக்கு நமக. மாப்பிள, அவன் கறிக்கடையில போயிட்டு 4 கிலோ மூக்கு வெட்டினா கூட மூக்கு சிந்தாவது மாப்பிள. நீ கம்முன்னு இரு. என்னப்பா அறுத்துட்டீங்களா? இதான் மேஸ்திரியா, இதை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சுடு தண்ணில ஊற வச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு பிரிச்சு சாப்பிடு. சாப்பிடும் போது மூக்கு நபகன்னு சொல்லு. இது எது மிஸ் ஆனாலும் மூக்கு சின்னதாகாது, பாத்துக்கோ. மூக்கு நமக தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொடு. போ, திரும்பி பார்க்காம மூக்கு நம்பகன்னு சொல்லு போ. மூக்கு நமக, மூக்கு நமக, மூக்கு நமக. பாத்தியா மாப்பிள்ள, 1,000 ரூபாய் வாய்ப்பயத்தை வச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன். இதுதான் மாப்பிள்ள பிசினஸ், ஒரு ட்ரிக்ஸ். நல்ல டிப்ஸ்டா அப்பா.